ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க போஸ்ட்மேன். இந்த போட்டோல வரவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? அண்ணாமலை அவர்கள் தான். இவர் என்ன சொல்றாருன்னா, திமுக ஆட்சி வரத்துக்கு முன்னால 70 ஹெக்டேர் விவசாய நிலங்கள் இருந்துச்சு. ஆனா இப்போ 46 ஹெக்டேர் விவசாய நிலங்கள் தான் இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன ரீசன்னா, திமுக விவசாய நிலங்களை அழிச்சு அந்த விவசாய நிலங்கள்ல பெரிய பெரிய ஃபேக்டரியை கட்டி அங்க பனியன் கம்பெனி ஆரம்பிக்கிறது, நிறைய கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான இடம் நிறைய இருக்குது. ஆனா திமுக விவசாய நிலங்களை மட்டும் ஏன் குறி வைக்கிறாங்க அப்படின்னு அண்ணாமலை திமுகவை பார்த்து கேட்கிறாரு. அது மட்டும் இல்லாம மோடி, பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்துக்கு மட்டும் 2900 கோடி விவசாய நிலங்களை இம்ப்ரூவ் பண்றதுக்கு காசு கொடுத்துருக்காரு. ஆனா திமுக அதை பண்ணாம விவசாய நிலங்களை அழிச்சு அதுல ஃபேக்டரி கட்டிட்டு வர்றதுக்கான நோக்கம் என்ன? இது நம்ம தமிழ்நாட்டை அழிக்கிறதுக்கு உண்டான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம திருவண்ணாமலையில 400 ஏக்கரை விவசாய நிலங்களை திமுக அதை அழிச்சு அங்க ஃபேக்டரி கட்ட முயற்சி பண்ணாங்க. இந்த வருஷம் 2022ல கோயம்புத்தூர்ல 4000 ஏக்கர் விவசாய நிலங்களை கையப்படுத்தி அங்க ஃபேக்டரி கட்ட முயற்சி பண்ணாங்க. நாங்களாம் எதிர்த்து நின்று போராட்டம் பண்ணதுனால நாங்க அதை தடுத்து நிறுத்திட்டோம். அதே மாதிரி தான் கடலூர்லயும் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு, திருவண்ணாமலையிலையும் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. விவசாய நிலங்களை கையகப்படுத்தி அங்க ஃபேக்டரி கட்டுறதை ஃபர்ஸ்ட் நிறுத்துங்க. விவசாய நிலங்களை ஊக்குவிக்கிறதுக்கு தான் மோடி அரசு 2900 கோடி கொடுத்துருக்கு. அதனால கவர்மெண்ட்டுக்கு நிறைய இடம் ஃப்ரீயான இடங்கள் இருக்கு. ஆனா விவசாய நிலங்களை குறி வைக்காதீங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு.